பார்த்தீங்கன்னா ஒரு வாழை ஃபீல்டு. இந்த வாழைக்கு வந்து எப்படி சொட்டு நீர் பாசனம் போட்டுருக்காங்கன்னு பாருங்கள். இது வந்து தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் வட்டாரம் பொய்யங்கிற கிராமத்தில் வந்து வாழைக்கு வந்து சொட்டு நீர் பாசனம் போட்டுருக்காங்க. இது வந்து நம்ம பிடிஎம்சிங்கிற திட்டத்தில் கீழே வந்து 100% மானியத்தில் இது பண்ணியிருக்கிறாங்க. அந்த விவசாயி வந்து இப்போ உங்களுக்கு வந்து இதோட நடைமுறைகளை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஐயா வணக்கம். எனக்கு வேலப்படார் ஊர், தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் தாலுகா. நாங்கள் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப காலமாக இப்போ நாங்கள் தண்ணியை பாய்ச்சிக்கிட்டே இருந்தோம். மாம்பழம் வெட்டி இப்போ சில அதிகாரிகள்லாம் வந்து பார்த்தனால பார்த்துட்டு எங்களுக்கு மானியத்தில் தாராளமாக போட்டு சொல்லிட்டு தரேன்னாங்க. நான் அதை மாதிரி போட்டு எங்களுக்கு நல்லா பயன்படுத்தோம். இப்போ நான் வாழை போட்டிருக்கோம், நான் தக்காளி நட்டுருக்கோம், கத்திரி நட்டுருக்கோம். ஆனால் எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. களை பறிக்க லேச்சு, தண்ணி பாய்ச்சதுக்கு லேச்சு. இது எங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குது. தண்ணி மிச்சம், உரம் போடுறதுக்கு நம்ம அதுலேயே கரைச்சி விட்டுருக்கீங்க. எல்லாமே நமக்கு வந்து களை வந்து இப்போ நீங்கள் சாதாரண தண்ணி பாய்க்கும் போது களை அதிகமாக இருக்கும்ல? ஆமாம். இப்போ உங்களுக்கு எப்படி தெரியுது? இப்போ களை வந்து கம்மியாக இருக்குல்ல, அந்த இடம் மட்டும்தான் களை இருக்குது. மற்ற இடங்கள்லாம் களை கிடையாது. சரி சரி. இப்போ மொத்தத்தில் நமக்கு 4 ஏக்கரில் எது இதெல்லாம் சொட்டு நீர் போட்டிருக்கீங்க? 1 ஏக்கர் வாழை போட்டிருக்கோம், 1 ஏக்கர் தக்காளி நட்டுருக்கோம். மீதி இடங்கள பிற அந்த புடலை போட்டிருக்கோம், கத்திரி நட்டுருக்கோம். சரி. இதுக்கு முன்னால் நீங்கள் வந்து இந்த இவ்வளோ இடத்துக்கும் இங்கே இவ்வளோ இடத்துக்கு தண்ணி பாய்ச்சிக்க முடியாதுல்ல? பாய்ச்சிக்க முடியாது. இப்போ அந்த வாழையை மட்டும்தான் பாய்ச்ச முடியும். இப்போ தண்ணிக்கு இப்போ இவ்வளோ இடமும் இஷ்டம் நாங்கள் போடுறது சுட்டி வச்சு தான் போடுறோம். அப்போ இது வந்து உங்களுக்கு எவ்வளோ பயனுள்ளாக இருக்குது? என்ன இல்லை, ரொம்ப பயனுள்ளாக இருக்குது. இப்போ இதே மாதிரி நீங்கள் மற்ற விவசாயிகளுக்கும் நீங்கள் வந்து இதை தெரியப்படுத்துவீங்களா? கண்டிப்பாக சொல்லணும். இது வந்து எல்லாருக்கும் தேவை. இது எல்லாருக்கும், எல்லா விவசாயிக்குமே தேவை. சரி, நன்றி.